வணக்கம் நண்பர்களே, முனீஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எக்ஸலில் பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா ரிலேட்டடான விஷயந்தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது, அதில் வந்து நம்ம ஒரு ரிசல்ட் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப் ஃபார்முலா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முலா இது. இதை நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து அதிகமாகும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த இஃப் ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இஃப் ஃபார்முலாவை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுப்போம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸோட ரிசல்ட்டு பார்க்குறீங்க. ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோட ஸ்கோர்ஸ் டோட்டலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 40 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேட்டாக்கு தான் வந்து நம்ம இப்போ இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கவனிங்க எப்படி நான் ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபார்முலா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கணும். இஃப் டைப் பண்ணுறீங்க. இந்த இஃப் டைப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து 3 போர்ஷனாக இருக்கும். இந்த சஜஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து லாஜிக்கல் டெஸ்ட், செகண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைட்டீரியான்னு சொல்லலாம். க்ரைட்டீரியா இல்லை கண்டிஷன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸலுக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது மீனிங்கு. இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அது மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ட்ரூன்னு சொல்லி எக்ஸலை காமிக்கும். இல்லை அந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகலை அப்படின்னா அது ஃபால்ஸுன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு பாஸ் மார்க் வந்து 40 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து இப்போது இஃப் டைப் பண்ணிவிட்டேன், ஓப்பன் ப்ராக்கெட். லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக போய்ட்டு செல்லை கிளிக் பண்ணுறேன். C4 நம்பர் டைப் பண்ண வேண்டாம். எப்பவுமே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எந்த ஒரு நியூமரிக்கல் வேல்யூவோ இல்லை டெக்ஸ்ட்டோ கொடுக்க வேண்டாம். எப்போவுமே வந்து நீங்கள் செல் பேஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் எக்ஸல் அதை வந்து கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணி அதுக்கு உண்டான ரிசல்ட்டை கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் C4 கிளிக் பண்ணியிருக்கேன். க்ரைட்டீரியா அதாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் 40 அப்படிங்கிறத நான் இப்போ இங்கே எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். greater than or equal to 40. ஓகேங்களா? 40க்கு அதிகமாக இருக்கக்கூடிய மதிப்பெண் அதுதான் நான் இப்போ வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன்லேருந்து அடுத்த போர்ஷன் இப்போ நம்ம போகிறோம். அது எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸலுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்கூடிய இந்த எக்ஸாம்பிளே பார்த்திங்கன்னா ஒரு கமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கமா கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூவ் ஆகிறது தெரியுதுங்களா? அந்த சஜஷனு இந்த ஹைலைட் ஆகுது இல்லைங்களா? போல்டாக இருக்கிறது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்குது. நான் வந்து கமா போடுறேன். இப்போது நான் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த போல்டாக இருக்கக்கூடிய அந்த ஹைலைட் ஆகக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் போர்ஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொட்டேஷன் மார்க். ஸோ இதில் வந்து நான் இப்போது பாஸ் டைப் பண்ணுறேன். ஓகே, அகைன் கொட்டேஷன் மார்க். செகண்ட் போர்ஷன் தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். இப்போ அகைன் கமா போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷன் போகிறதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கமா யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபார்முலா ஒர்க் ஆகும். இல்லைனா ஃபார்முலா ஒர்க் ஆகாது, எரர் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த என்டையர் ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். பாஸ் வந்துருச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட ஸ்கோர் வந்து 65, அது 40க்கு மேலே இருக்குது. சரிங்களா?
இப்போ இந்த 16 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டோட்டலாக செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கம்மியான மார்க் இருக்கோ 40க்கும் கீழே வந்து மார்க் எடுத்துருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில்னு சொல்லி காமிக்குது. இது ஒரு ஆப்ஷன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறது. ஸோ இந்த கர்சரோட அப்பியரன்ஸ் மாறுது பாருங்கள். இந்த கார்னரில் போனோன்னே பிளாக் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். சேம் ஃபார்முலா எல்லா செல்லையுமே வந்து ரிப்பீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள். இந்த இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது யாரெல்லாம் பாஸு யாரெல்லாம் ஃபெயில் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம போன கிளாஸில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த ரிசல்ட்டில் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு திருப்பியும் ரீகால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நியூ ரூல்ஸ் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட். ஸோ இதில் பாஸ் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது க்ரீன் கலரில் ஷேட் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ பாஸ்னால் க்ரீன். அகெயின் இதிலே வந்து நான் இன்னொரு ரூல் க்ரியேட் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப் தென் சாரி ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் கண்டெய்னிங் ஃபெயில் அப்படின்னா ஃபார்மேட்டில் போய்ட்டு இது ரெட் கலரில் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி ரூல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை நான் ஜஸ்ட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். ஸோ சிம்பிள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகக்கூடியவங்களாம் வந்து கரெக்டாக ஹைலைட் ஆகி உங்களுக்கு டேட்டா காமிக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 2-3 ஃபார்முலாஸை வந்து கம்பைண்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாவை வந்து கேட்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வந்து எக்ஸல் த்ரோ பண்ணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். தென் இந்த டேட்டாவிலேயே வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முனீஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.